அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டிபிஎச்எஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். குட்கா முறைகேடு வழக்கின் விசாரணையை 12 வாரங்களுக்குள் விரைந்து முடிக்க வேண்டும் என MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்றம். சிந்துபாத் கதை போல நீண்டு கொண்டே வரும் குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் முதல் மூத்த உயரதிகாரிகள் வரை பலரும் சிக்கியிருப்பதாலும் தற்போது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதாலும் அது குறித்த சமீபத்திய நீதிமன்ற உத்தரவு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக அரசியலையும் காவல்துறையையும் நிர்வாகத்தையும் ஒரே நேரத்தில் அதிர வைத்த வழக்குகளில் முக்கியமானது குட்கா முறைகேடு வழக்கு. தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதற்காக உயர்மட்ட அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கின் மையமாக உள்ளன. இது தொடர்பாக 2018ஆம் ஆண்டு வாக்கில் ராவ் சகோதரர்கள் என அறியப்படும் சீனிவாச ராவ் மற்றும் மாதவ் ராவ் ஆகியோரின் வீடுகளில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் போது அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்த ஒரு டைரி கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அந்த டைரியில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு மாதந்தோறும் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக குறிப்புகள் இருந்ததாக கூறப்பட்டது. இந்த தகவல் உள்துறை செயலர் மற்றும் தலைமைச் செயலரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அது உயர்மட்ட அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது காவல்துறையிலும் சிபிஐ வட்டாரங்களிலும் பல்வேறு அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் ஆர்வம் காட்டி டைரியின் நகலை பெற முயற்சிகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த முயற்சியில் வெற்றியடையவில்லை. இதன் பின்னர் இந்த வழக்கு பல்வேறு திருப்பங்களை சந்தித்தது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 26 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதில் முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் சென்னை காவல் ஆணையாளர் ஜார்ஜ் உள்ளிட்டோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. சுமார் 20,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னையில் உள்ள MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் 2024இல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது 20,000 பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை நகல்களை பென்டிரைவில் வழங்க இருப்பதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சஞ்சய் பாபா குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட ஆவணங்களை பென்டிரைவில் வழங்க அனுமதித்து அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சமீபத்தில் இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சாட்சிகள் தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும் அல்லது சிலரை சாட்சி பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்கவில்லை. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சரும் குட்கா முறைகேடு விவகாரத்தில் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் பணம் பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவருமான விஜயபாஸ்கர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வழக்கை 12 வாரங்களுக்குள் விரைந்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்றம். பல ஆண்டுகளாக நீண்டு வரும் இந்த வழக்கில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் சிலரின் வாக்குமூலங்கள் இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்படாததாக கூறப்படுகிறது. ஒரு டைரியில் இருந்ததாக கூறப்படும் குறிப்புகள், பல உயர்மட்ட அதிகாரிகள் மீது எழுந்த குற்றச்சாட்டுகள், பல ஆண்டுகளாக நீளும் நீதிமன்ற விசாரணை, இவை அனைத்தும் இணைந்து குட்கா வழக்கை தமிழகத்தின் மிக முக்கியமான ஊழல் வழக்குகளில் ஒன்றாக மாற்றியுள்ள நிலையில் இந்த வழக்கில் உண்மை என்ன, குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமா அல்லது பல ஆண்டுகளாக பேசப்பட்ட இந்த விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமே முழுமையான முடிவை எட்டுமா என்ற கேள்விகளுக்கான பதிலை தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.